பெட்டிக்கடை நடத்தி வரும் 2 பேரை வெவ்வேறு சிறையில் வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்ததற்கு கண்டனம். இந்து வியாபாரிகள் நல சங்கம் மாநில தலைவர் VP ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகை அறிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காட்டை சேர்ந்த சபரிவர்மன் என்ற நபர் கடந்த 9ஆம் தேதி குட்கா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு நாகர்கோயில் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். அதேபோல தாம்பரம் சேலையூர் பகுதியைச் சேர்ந்த பெட்டிக்கடை வைத்திருக்கும் பாலாஜி என்பவரை குட்கா விற்பனை வழக்கில் கடந்த 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார். கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சபரிவர்மன் 13ஆம் தேதி மர்மமான முறையில் இறந்து விடுகிறார். அரசு மருத்துவமனையில் உடல் கூராய்வு செய்யும் பொழுது 19 காயங்கள் இருந்ததாக கண்டறியப்பட்டது. இதன் காரணமாக 3 சிறை காவலர்கள் 8 சிறை கைதிகள் என்று மொத்தம் 11 நபரை கைது செய்துள்ளனர். இந்த துயரமான சமயத்தில் அவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கியும் மீண்டும் வியாபாரத்தை துவக்கி நடத்திட தேவையான நிதி மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டியது அரசின் கடமையாகும். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பெட்டிக்கடைக்காரர் பாலாஜி என்பவர் ஜூலை 15ஆம் தேதி நெஞ்சு வலிப்பதாகவும் அதனால் மருத்துவமனை கொண்டு வந்ததாகவும் அதன் பின்பு இறந்து விட்டதாகவும் சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் கவனிக்க வேண்டியவை என்னவென்றால் சிறையில் இருக்கும் அதிகாரிகள் ரிமாண்ட் கைதிகளை சிறைக்குள்ளே இருக்கும் தண்டனை கைதிகளை வைத்து ரவுடிசம் செய்வது போல தாக்குதல் நடத்துகின்றனர். மனிதாபிமானம் இல்லாமல் தாக்குவதால் எந்த குற்றமும் செய்யாத அவர்களுடைய குடும்பம் பெரிதளவில் பாதிக்கப்படுகிறது. மேலே உள்ள நபர்கள் குற்றம் நிரூபிக்காத ரிமாண்ட் கைதிகளாகும். அவர்களுடைய உறவினர்கள் பொய் வழக்கு போட்டுள்ளதாகவும் வேண்டுமென்றே அடித்துக் கொன்றார்கள் என்றும் கூறி வருகின்றனர். தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பதை இந்து வியாபாரிகள் நல சங்கம் என்றும் ஆதரிக்காது. ஆனால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தமிழகத்துக்குள்ளே வருவதற்கு யார் காரணம் என்பதை ஆராய வேண்டும். மொத்த வியாபாரிகள் தாராளமாக விற்பனை செய்வதையும் சின்ன சின்ன பெட்டி கடைக்காரர்களை பிடித்து வழக்கு போடுவதும் காவல்துறைக்கு வாடிக்கையாகிவிட்டது. தடை செய்யப்பட்ட பொருட்களை தமிழகத்துக்கு உள்ளே வராமல் தடுப்பது தமிழக அரசும் காவல்துறையும் செய்ய வேண்டிய வேலை. அரசின் அஜாக்கிரதையால் அன்றாடும் அல்லல்படும் சிறு கடைக்காரர்கள் கைது செய்யப்படுகின்றனர். இதேபோன்று தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் குட்கா விற்பனை செய்த ஆளுங்கட்சியை சேர்ந்த கடைக்காரர்களை காவல் நிலையத்தில் பிணையில் வந்து விடுகின்றனர். ஒரே குற்றத்திற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பிணையில் விடப்படுகிறார்கள். அரசியல் பின்புலம் இல்லாத சின்ன சின்ன கடைக்காரர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இந்த போக்கை தமிழக அரசும் காவல்துறையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுபோன்று சட்டத்தை மீறி செயல்படும் செயல்களையும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ரவுடிசம் செய்யும் சிறைத்துறை அதிகாரிகளும் சிறைக்குள்ளே தண்டனை கைதிகள் அதிகாரத்துடன் சுற்றித் திரிவதையும் ஜனநாயகவாதிகள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது. சிறைச்சாலையில் இருக்கும் தண்டனை நிரூபிக்கப்படாத ரிமாண்ட் கைதிகளுக்கு சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் சிறையில் இருந்து மரணமடைந்த 2 கடைக்காரர்களுக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இந்து வியாபாரிகள் நல சங்கம் கேட்டுக்கொள்கிறது.